அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மியராஜுடைய இரவு வந்துவிட்டது. அதாவது நாளை இரவு மியராஜுடைய இரவாக இருக்கு. நாளை இரவுல என்ன மாதிரியான அமல்கள் செய்யணும், நோன்பு எப்படி, தொழுகை எப்படி, நாளை இரவு செய்யக்கூடிய திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னும் பெரிய தேவைகள் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க இன்றைக்கே தயாராகிக்கோங்க. நாளைக்கு அல்லாஹுக்காக ஒரு நாளை நீங்க ஒதுக்கி வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் நாளை இரவை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. பெரிய ஹாஜத் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த வருஷத்துல திருமணம் நடக்கணும், எனக்கு இந்த வருஷத்துல வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த வருஷத்துல பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு இந்த வருஷத்துல நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு இந்த வருஷத்துல ஈமான்தாரியா மாறணும், நிறைய அமல்கள் செய்யணும், இப்படி பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நாளை இரவை நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா நாளை இரவு எப்படிப்பட்டது, மிக மிக சிறப்பானது. அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வருவோம். அதில் நாளைக்கு இந்த அமலுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே கடமையாக நினச்சி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அமல் எல்லா மக்களுக்குமே போய் சேரட்டும். ஏன்னா நாளைக்கு அமல் செய்யறதுக்கு இன்றைக்கே எல்லாருமே தயாராகிக்கலாம். நாளைக்கு ஒரு வெளியில் எங்கேயும் போகாமல் நாளை இரவுக்கு வேற ஏதாவது நம்ம முடிவுகள் எடுக்காமல் அல்லாஹுவுக்காக நம்ம இருக்கணும், அமல் செய்யணும் அப்படின்னு எல்லோருமே இந்த நாளுக்கு தயாராகுவாங்க. ஏன்னா இந்த நாளில் ஒரு அமலை நம்ம செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் 1000 துஆவும் நமக்கு கபூல் ஆகும். 10 வருடம் கபூலாகாத துஆக்கள் கூட இந்த அமல்ல நமக்கு கபூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது. அதை நம்ம ஹதீஸோட நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல நோன்பு வைக்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். நாளை இரவுல நம்ம அதிகமாக அமல் செய்யக்கூடியவங்களா இருந்துட்டு நம்ம சஹருடைய நேரம் வந்ததும் நம்ம ஒரு நோன்பை நம்ம சஹர் செய்து கொள்ளணும். அதாவது சனிக்கிழமை நமக்கு ஒரு நோன்பு நம்ம வச்சிருக்கணும். நம்ம ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும். ஒரு நோன்பு தான் நம்ம வைக்கணும். இந்த நோன்பு பற்றி என்ன சிறப்பு, இன்னும் இந்த இரவில் நாளை இரவில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஹதீஸ் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ரஜபில் ஓர் இரவுண்டு, அவ்விரவில் நல்லமல்கள் புரிவோருக்கு 100 ஆண்டுகள் நல்லமல் புரிந்த கூலி கிடைக்கும். அது ரஜபு மாதத்தின் 27வது இரவாகும். அவ்விரவில் யாராவது 12 ரகாத் தொழுதால் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் வேறு ஏதாவது சூரத்தும் ஓதி தொழ வேண்டும். ஒவ்வொரு 2 ரகாத்துக்களும் தொழுது முடித்த பின்னர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று 100 தடவைகளும், இஸ்திக்ஃபார் 100 தடவைகளும், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 100 தடவை ஸலவாத்துக்களும் ஓதிவிட்டு மறுமை இம்மை சம்பந்தப்பட்டவை குறித்து தேவையானவற்றை துஆ செய்யலாம். பின்னர் பகலில் நோன்பு நோற்க வேண்டும். அல்லாஹ் அவரது துஆக்களை ஏற்றுக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். நாளை இரவு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் 100 வருஷம் அந்த அமலை செஞ்ச நற்கூலியே அல்லாஹ் தர்றான். நாளைக்கு 2 ரகாத் தொழுதோம் அப்படின்னா 100 வருஷம் 2 ரகாத் தொழுத நன்மையாக அல்லாஹ் நமக்கு எழுதிக்கிட்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்க. அதோட இந்த இரவில் எப்படி தொழணும் அப்படின்னா 12 ரகாத்து நஃபில் தொழணும். 2 ரகாத்தா. சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூறா ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில குறிப்புகளில் சூரா இஹ்லாஸை நம்ம ஓதி தொழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சூரா ஃபாத்திஹாவும் சூரா இஹ்லாஸும் ஓதிட்டு நீங்கள் 12 ரகாத்தையும் நீங்கள் முடிச்சிருங்க. தொழுது 2 ரகாத்தா முடிச்சுட்டு அதற்கு பிறகு களிமா தம்ஜீதை ஓதுங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு 100 தடவை தஸ்பீஹ் செய்திருங்க. தொழுக முடித்த உடனே யார்கிட்டையும் பேசாமல் ஒரே நியத்தில் ஒரே மனநிலையில் இதை ஓதி முடிச்சிருங்க. அதற்கு பிறகு இஸ்திக்ஃபார், உங்களுக்கு எந்த இஸ்திக்ஃபார் தெரியுமோ அந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவை ஓதிக்கோங்க. செலவாத்தும் உங்களுக்கு எந்த செலவாத் பிடிக்குமோ அதை 100 தடவை ஓதிட்டு அதற்கு பிறகு 2 கைகளையும் ஏந்தி இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட எந்த துஆ உங்களுக்கு வேணுமோ அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அத்தனை துஆக்களையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவானா. இப்போ தொழுகை பற்றின சிறப்புகளை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நோன்பு வச்சோம் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரஜப் 27 எனக்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்டது. அத்தினத்தில் நோன்பு வைத்து நோன்பு திறக்கும் வேளையில் துஆ கேட்டால் 10 வருட குற்றங்களுக்கு அது பரிகாரமாக அமையும்.
ஃபவாஇது நிஹாத் என்ற நூலில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படும் இந்த நபிமொழியும் சஹீஹானது தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நபி பட்டம் கிடைத்த ரஜபு மாசத்தினுடைய 27வது பிறையில நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு 60 ஆண்டுகள் நோன்பு வைத்த நற்கூலியை கொடுக்குறானாம். சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பட்டது பாருங்க. அதனால நோன்பு வைக்கிறதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க. அதனால தான் நம்ம இந்த பதிவை முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே நம்ம போடுறோம். நாளை இரவு நீங்க தயாராகிக்கோங்க. இப்போ நோன்புடைய நியத்து என்ன அப்படின்னா, நஃபிலான மியராஜுடைய நோன்பை அல்லாஹ்விற்காக நோக்கிறேன், அவ்வளோதான். நீங்க தமிழ்லேயே கூட நீங்க நியத்தை வச்சுக்கலாம். நம்ம நஃபிலான ஒரு நோன்பை தான் நம்ம வைக்கிறோம். எனவே நாளை இரவு நான் சொல்லக்கூடிய இந்த தொழுகையை தொழுதுட்டு அதற்கு பிறகு ஓதக்கூடிய திக்ருகளை ஓதிட்டு அடுத்தது அன்றைக்கு தஹஜத்திற்கு பிறகு அதாவது சஹருடைய நேரத்தில் சஹர் செய்துட்டு நீங்கள் நோன்பை ஒன்றை நியத்து வச்சிருங்க. சனிக்கிழமை நம்ம ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும். மறந்துடாதீங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இம்மை மறுமை குறித்து எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதோட நாளைக்கு இந்த தொழுகையை சிறந்த தொழுகையை தொழுதுட்டு திக்ருகளை ஓதிட்டும் நீங்கள் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். எனவே பெரிய பெரிய ஹாஜத்துக்கள் இருக்கக்கூடியவங்க நாளையும் அடுத்த நாள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சிறந்த நாளையும் சிறந்த நேரங்களையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவைகள் உடையவங்களாக தான் நம்ம எல்லோருமே இருக்கோம். அதனால் கட்டாயம் நம்ம எல்லோருமே இந்த 2 அமல்களை செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அது மட்டும் அல்ல, தேவைகள் மட்டும் நமக்கு நிறைவேற போகிறது கிடையாது. ஒரு நோன்பு வச்சோம் அப்படின்னா 60 வருஷம் நோன்பு வச்ச நமக்கு நற்கூலியை அல்லாஹ் தர்றான். அதோட நாளை இரவு இந்த தொழுகையை தொழுகிறதுக்கும் திக்ருகள் ஓதுறதுக்கும் 100 ஆண்டுகள் அமல் செய்த நற்கூலி அல்லாஹ் தர்றான். அதனால் இதை யாருமே மிஸ் பண்ணாமல் செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. ஏன்னா இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, இவ்வளவு சிறப்புகள் இருக்குது, நம்மளோட பெரிய ஹாஜத்தும் நமக்கு கபூல் ஆகுது, எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றான். அப்படிங்கும்போது நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? கண்டிப்பாக இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான சிறந்த நாட்களில் உங்களோட துவாவில் என்னையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா கேட்க போகிறேன். எல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும். மேலும் இந்த மாதிரியான சிறந்த இரவுகள் இருக்கு இல்லையா, அந்த இரவுகளை பயன்படுத்தி நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீபாக்களில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களையுமே நீங்கள் செய்து முடிக்க பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய எல்லாமே மகத்தானது. அல்லாஹ்வினுடைய பெயர், நபி அவங்களுடைய பெயர், அல்ஹம்துலில்லா, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரப்பனா துஆக்கள், சஜிதா ஆயத்துக்கள், இன்னும் செலவாத்துக்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை சோதனையில் விடமாட்டான். உங்களுக்கு நிறைய நற்கூலிகளை தருவான். இன்னும் ஒரு அமலுக்கு நமக்கு 100 1000 நன்மைகள் கூட கிடைக்கும். இன்னும் உங்களோட ஒட்டுமொத்த துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். எனவே இந்த நாளை பயன்படுத்தி ஆல்ரெடி வாங்கி இருக்கிறவங்க அதை நீங்கள் நல்ல முறையில் ஓதி பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான இரவுகளில் குரானை நாங்கள் அதிகமாக ஓதணும். எங்களுக்கு அரபி தெரியாது அப்படின்னா கவலையே வேண்டாம், நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. 30 ஜூஸ் குரானையும் நீங்கள் தமிழ்லேயே பார்த்து ஓதிக்கலாம். அந்த குரான் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.